நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மள பல பேருக்கு இந்த முதுகு வலி அப்படிங்கிற பிரச்சனை இருக்குங்க. இந்த முதுகு வலி ஏன் வருதுன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த L4, L5 பிரச்சனைகள் இருக்கு. சோ அத பத்தி நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வர்மக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். சார், நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த L4, L5 பிரச்சனை வந்து ஏன் ஏற்படுது மக்களுக்கு? ஸோ அந்த முதுகு வலியை போக்குவதற்கான வர்ம சிகிச்சை என்ன சார் இருக்கு? பொதுவாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அதிக நேரம் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அதிகமாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஓகே சார். இப்போ உடல் அதிகமாக ஒபிசிட்டியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம உடம்புல லோடு தாங்கக்கூடியது இடுப்பு தான். இந்த இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே அடிமுதுகு வலிங்கிறது, லோ பேக் பெயினுங்கிறது வந்து நரம்பு கம்ப்ரஸ் ஆகிருக்கும். சில பேர்த்துக்கு பல்ஜ் ஆகிருக்கும், ப்ரலாப்ஸ் ஆகிருக்கும். இது மாதிரி பல இது இருக்குது. ஜவ் விலகல் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பொதுவாகவே அந்த நம்ம உடம்புக்கு உண்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா உழைப்பு கம்மியாக போகிறது தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஒரு நாலா பக்கம் திருப்பும்போது சென்ட்ரு பார்ட்டாக இருக்கக்கூடியது அடிமுதுகு தான். அந்த முதுகுக்கு நம்ம கழுத்துக்கு கொடுத்த மாதிரி இப்போ முதுகுக்கு சில பயிற்சிகள்லாம் கொடுக்கும்போது சில வர்மத்தை தூண்டி இந்த பயிற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவாயிரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. அது பக்கத்துலேயே மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய பேர் வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா உடம்புல வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து மாத்திரையை சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம இயற்கை முறையில் நம்ம சில பயிற்சிகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறாப்புல நம்ம ஒரு சிகிச்சை இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற பயிற்சி இனிஷியலாக ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சரியாக போயிடும். ஓகே சார். ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு 3 மாதம் சிகிச்சை எடுத்துக்கணும். அப்போ எடுத்தால் தான் கம்ப்ளீட்டாக அறுவை சிகிச்சை இல்லாமல் இயற்கை முறையில் குணப்படுத்த முடியும். ஓகே. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு அடி முதுகு வலி வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. அதோடு சேர்த்து சில பேர்த்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த உபாதையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நரம்புலாம் வலிக்கும். நரம்பு எரியிறது, திக்குன்னு வலிக்கிறது, நரம்பில் சத்து இல்லாமல் போகிறது, அதுக்கெல்லாம் எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு இது மூலியமாக பார்க்கலாம் வாங்க. ஓகே சார். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம முதுகு தண்டு வரத்துக்கான சிகிச்சை பார்க்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் கால்லேருந்து தான் நம்மளுக்கு இடுப்புக்கு போகும். அப்போ நம்ம லைட்டாக என்ன பண்ணணும், நல்லா காலை சுழற்சி, வட சுழற்சி, இட சுழற்சி நல்லா கொடுத்து என்ன பண்ணணும், இந்த பஞ்சபூத நரம்பை தூண்டி விடணும். பஞ்சபூத நரம்பை தூண்ட என்ன ஆகுனா நரம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகும். கொடுத்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச், அவ்வளோதான். அதே மாதிரி 2 காலுக்கும் கொடுத்துடணும். நல்லா 10 சுற்று, கிளாக் வைஸ் 10, ஆன்டி கிளாக் வைஸ் 10 சுற்றிட்டு நம்ம நரம்பெல்லாம் ஃப்ரீ பண்ணி விடணும். நரம்பெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா சொடக்கு வரும். சொடக்கு வந்தோன்னே ஃப்ரீ ஆகிடும். இப்போ ரொம்ப டைட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இந்த கால் உள்ளங்கால் வெள்ளை வருமத்தை அப்படியே கொடுக்குறோம். 2 பகுடும் கொடுக்குறோம். 2 பகுடு கொடுக்க என்ன ஆகுனா டேரெக்டாக பிரெயினுக்கு போகும். ரத்த ஓட்டத்தை நல்லா சீர்படுத்தும். அப்படியே பார்த்திங்கன்னா கால் கவுளி, இப்போ கால் கவுளியோடு சேர்த்து பஞ்சபூத நரம்புகள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இதை தூண்டுறதுனால என்ன பண்ணுன்னா யாருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் கால் கவுளி. அதே மாதிரி இந்த கால்லையும் கால் கவுளி, பஞ்சபூத நரம்புகள்.
இதை கொடுத்தோன்னே இல்லையோ இந்த கால் மதப்பு இருக்கிறது, மறுத்து போடுறது, அதெல்லாம் இந்த பாயிண்ட்டை கொடுக்கும்போது சில பேர்த்துக்கு கால் மதப்பாக இருக்கும், மறுத்து போகும், குறக்குழி பிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதை தூண்டும்போது ஃப்ரீ ஆகிடும். இதை நம்ம ரெகுலராக கொடுக்கணும். இது கால் பொறுத்து வருமோ. இப்போ இந்த நரம்பை தூண்ட போகிறோம். இந்த நரம்பு தான் சயாட்டிகா நரம்பு. அப்படியே கால் அப்படியே பக்கவாட்டில் பிடிச்சி அப்படியே தூக்கும்போது இடுப்புக்கு போகும். இதுதான் இந்த L4 L5க்கு போகக்கூடிய நரம்பு. இந்த நரம்பை தூக்கி பிடிச்சாலே அங்கே வலி குறையும். இந்த நரம்பை தூக்கி பிடிச்சாலே அங்கே இடுப்பில் இருக்கிற நரம்பு வலி குறையும். ஏன்னா இந்த நரம்பு தான் அங்கே போய் அழுத்திருக்கும் லோ பேக் பெயினுக்கு. இந்த நரம்பை தூண்ட அப்படியே நம்ம ஒரு தூண்டும் போது அங்கே அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அப்படியே மைல்டாக குறையிறது தெரியும். 2 கால்லையும் கொடுக்கணும். எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் இதை கொடுக்க அப்படியே மைல்டாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 விரல் அகத்தில் பக்கத்தில் சில வருமங்கள், துணை வருமங்கள்லாம் இருக்குது. இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நரம்பு போகிற வழி தான், சயாட்டிகா நரம்பு போகிற வழி தான். ரத்த ஓட்டத்தை நல்லா இடுப்புக்கு பம்ப் பண்ணும். இப்போ அப்படியே முட்டி பொறுத்து கால் ஜாயிண்ட் எந்த இடம் மடங்குதோ அந்த இது பொறுத்து அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளார போகும். இந்த நரம்பு தான் கீழேருந்து கொண்டு வர நரம்பு தான், வேறு எந்த நரம்பு கிடையாது, சயாட்டிகா நரம்பு தான். இதை அப்படியே கொடுக்க கீழேருந்து மேலே கொடுக்க பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி நேராக இங்கே வந்துடும், இடுப்புக்கிட்ட வந்துடும். L4 L5 இந்த இதை ப்ரெஸ் கொடுக்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இதோட கண்ட்ரோலு தான் கீழேருந்து மேலே வர்றது. இப்போ இந்த நரம்பு தூண்டும்போது கொஞ்சம் வேகம் இருக்கும் உடம்புக்கு. அதை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டு ஏன்னா அதிகமாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு, இந்த குண்டு குழியிலலாம் ஏறி இறங்குறவங்களுக்கெல்லாம் அதிகமாக வலி இருக்கும். எப்படி தோள்பட்டையில் வலி இருக்குதோ அதே மாதிரி இடுப்பில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த இடத்துல கையை வச்சாவே இருக்கும். இந்த வருமத்தை தவிர நங்கனா பூண்டு வருமம். இந்த வருமத்தை அப்படியே ப்ரெஸ் கொடுத்தாவே ஒரு எதமாக இருக்கும். கொடுக்க கொஞ்சம் எதமாக இருக்கும். லைட்டாக கை வைக்கும்போது எப்படி ஷோல்டரில் வந்து கை வைக்கும்போது காக்கட்டை வருமத்தில் வைக்கும்போது கழுத்துக்கு வலி குறையிற மாதிரி இந்த இடுப்புக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே காலை மடக்கி அப்படியே மைல்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே ஃப்ரீயாக ஆகும். எவ்வளோ வலி இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இது ஒரு ஆசனம் போஸ்டர். நல்லா பாடி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒன்றது மக்கராசனம், குரக்கடைல் போஸ்ன்னு சொல்கிறது. இதில் நம்ம அப்படியே நல்லா சுவாசத்தை நல்லா இழுத்து விடும்போது பார்த்திங்கன்னா பாடிக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இதில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணும்போது பாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், வலியெல்லாம் கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு வரும சிகிச்சை கொடுத்துருக்குறோம். இப்போ கொடுத்தோடனே இதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். இந்த எக்ஸசைஸ் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பெட்டராக ஃபீல் கிடைக்கும். அப்படியே காலை நீச்சல் அடிங்க. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும். வண்டி ஓட்டுறது, நம்ம அதிக நேரம் நிற்கிறது, உட்காந்தே இருக்கிறது, காலுக்கு வந்து ரத்தம் ஓட்டம் கம்மியாக போகிறது எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். மறுத்து போகிறது, மதப்பாப்பில் இருக்கும், குரக்குழி பிடிச்சாப்பில் இருக்கும், நான் நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ பண்ணுறதுக்கு தான் இந்த இது. ஓகே, அப்படியே கையை வச்சுக்கோங்க. நெஞ்சுக்கு நேராக கையை வச்சு அப்படியே எந்திரிச்சு புஜங்காசனம் மாதிரி அப்படியே நிமிருங்க. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெச் கொடுக்கறது L4 L5க்கு போகணும். அப்படியே கீழே போங்க. கையை நல்லா நெஞ்சுக்கு நேராக ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ எந்திரிங்க. நல்லா
ஸ்ட்ரெச்சு கொடுங்க, ஸ்ட்ரெச்சு கொடுங்க. அப்படியே அடி முதுகுக்கு போகணும், அந்த நங்கனா பூண்டுக்கு போகணும். இந்த நங்கனா பூண்டில் ஒரு இறுக்கங்க தெரியும், நல்லா கொஞ்சம் சுருன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பைனல் கார்டை நிமித்த அந்த L4 L5க்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஓகே, இதை நம்ம ஒரு 10 முறை செய்யணும். செஞ்சுட்டு மறுபடியும் crocodile போஸ்க்கே போயிருங்க. அப்படியே கையை ரெண்டையும் முன்னாடி கட்டி வச்சுட்டு அப்படியே போயிடுங்க. நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்குங்க. இப்போ இந்த யாருக்கெல்லாம் நரம்பு பிரச்சனை இருக்குதோ, வலி இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். இதோட சேர்ந்தது தான் இதுவும். காலை அப்படியே 2 மடக்குங்க. அப்படியே கால் மேலே கால் போட்டு இது மேலே அப்படியே போட்டு பின்னிக்கிங்க. அப்படியே இங்கிட்டு திருப்புங்க. இடுப்பை மட்டும் அப்படியே தூக்குங்க. அவ்வளோதான். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு திருப்புங்க, அங்கிட்டு திருப்புங்க, மாற்றி மாற்றி திருப்புங்க. இப்போ காலை மாற்றிக்கிங்க. மொதல் தடவை செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா பழகிடும். ஓகே, இப்போ அந்த பக்கத்து இது மாதிரி ஒரு 10 முறை செஞ்சிங்கன்னா போதும். கை அப்படியே தான் இருக்கணும், உடம்பு மட்டும்தான் வளையணும். ஓகே, நார்மலுக்கு வாங்க. இப்போ காலை ரெண்டையும் மடக்குங்க. இப்போ காலை மட்டும் நல்லா இங்கிட்டு 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 இங்கிட்டு. ஓகே, ஒரு 10 முறை செஞ்சிங்கன்னா ஃப்ரீ ஆயிடும். இப்போ நேராக வாங்க, நேராக படுங்க. காலை இங்கிட்டு கொண்டு வாங்க. நல்லா நல்லா கீழே கொண்டு வாங்க. 10 கவுண்டு. அப்புறம் ஆப்போசிட்டில் தலையை திருப்பிக்கிங்க, இங்கிட்டு திருப்புங்க. 10 கவுண்டு. ஓகே, நேராக வாங்க. இந்த கையை பிடிங்க. இதை வச்சு அமுத்திக்கிட்டு தலை எங்கிட்டு திருப்புங்க. அப்போ நீங்கள் அவங்கவுங்க கொஞ்சம் போடும்போது, கொஞ்சம் ப்ரெஷர் போடும்போது என்னென்னா அந்த நரம்புலாம் கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆயிரும். 10 கவுண்டு. அப்படியே காலை மாற்றுங்க. எப்படி? இந்த நீல போட்டு லாக் பண்ணிக்கணும். கையை போட்டு ப்ரெஷர் கொடுக்கணும். தலையை அங்கே திருப்பணும். இப்போ நான் கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், நீங்களாக செய்யும்போது நல்லா ஃப்ரீயாக வரும். செய்ய 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 என்னன்னா இந்த முட்டி தரையை ஒட்டிடும். தரையை ஒட்டிச்சுன்னா இடுப்பில் அந்த இதெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிரும், பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். இதுதான் L4 L5 டச் பண்ணிட்டு வரும். ஒரு 10 தடவை செஞ்சோம்னா அந்த L4 என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆயிரும். 10 கவுண்டு. ஸ்டார்டிங்கில் 10 கவுண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஷர் ப்ரெஷர் நல்லா இங்கே கொடுக்கும்போதே இடுப்பில் ஏறி இறங்குறது தெரியும். 10 கவுண்டு செஞ்சு முடிச்சுட்டு நார்மலுக்கு வாங்க. இப்போ தனித்தனியாக செஞ்சோமா, இப்போ சேர்ந்தாப்புல செய்ய போகிறோம். கையை ரெண்டையும் நேராக வச்சுக்கோங்க. இங்கிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்புங்க, இங்கிட்டு திருப்பி இங்கிட்டு திருப்புங்க. காலை ரெண்டையும் சேர்த்து வைங்க. காலை மட்டும் செய்யுங்க. வெரி குட். நல்லா தரையை டச் பண்ணணும். இது மாதிரி ஒரு 30 கவுண்டு செஞ்சிங்கன்னா, செஞ்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வலியே இல்லாத மாதிரி இருக்கும். வலியே இல்லைன்னு இல்லை, நம்ம இப்போ செஞ்சதுக்கான வலி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் என்ன பண்ணுவோம், பழையபடி நம்ம வண்டியில் போகிறது வரும்போது என்ன ஆகணும், மறுபடியும் ஆரம்பிக்கும். டெய்லி இதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா, தொடர்ச்சியாக ஒரு 90 நாள் செஞ்சோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. இடுப்பு வலி கம்ப்ளைண்ட்டே எதுவுமே வராது. அப்படியே முள்ள ஒரு சரியாக எந்திரிச்சு உட்காந்துக்குங்க. என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் சார் பண்ணின இந்த முதுகு வலிக்கான அந்த வர்மத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பர்சனலி சொல்லணும் அப்படின்னா, நானே நிறைய வண்டியில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ எனக்கு டச் பண்ணும்போது ஒரு வித பெயின் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் அந்த வர்மம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கு. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இல்லை எந்த விதமான வலிகள் இருந்தாலுமே, ரொம்ப நாள் தீராத வலிகள் இருந்தாலுமே உங்களுக்கு தீரணும் அப்படின்னா நீங்க சாரை அணுகலாம்.
டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யோகா பயிற்சி தேவைப்பட்டாலும் சரி, இல்லை வர்ம சிகிச்சை தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் சாரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.